ஓம் சாந்தி. செப்டம்பர் 16, 2025. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்களே ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் அனைவருக்கும் அமைதி தாமத்திற்கான, அதாவது அமரத்துவ தாமத்திற்கான பாதையை காட்ட வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கும் போதை என்ன? அத்துடன் அந்த போதையின் அடிப்படையில் எந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்கள் பேசுகின்றீர்கள்? பதில்: தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் பிறவி பிறவியாக தூய்மையாகின்றீர்கள் என்னும் போதை குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ளது. எத்தனை தடைகள் வந்தாலும் சொர்க்கம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும் என நீங்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றீர்கள். புதிய உலகின் ஸ்தாபனையையும் பழைய உலகின் விநாசமும் நிச்சயமாக இடம்பெற உள்ளது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். இதை பற்றிய சந்தேகம் என்ற கேள்விக்கு இடமில்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் இந்நேரத்தில் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆகிவிட்டீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இவ்வாறு ஆகுவதுடன் மற்றோரையும் அதே போன்று ஆக்கவும் வேண்டும். இந்த விஷயங்களை மிகவும் நன்றாக கிரகியுங்கள். மாயையின் புயல்கள் உங்களை இந்த விஷயங்களை மறக்கச் செய்கின்றன. தினமும் காலையிலும் இரவிலும் நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆன்மீக தந்தையினால் எங்களுக்கு இந்த விலை மதிப்பிட முடியாத ரத்தினங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே ஆன்மீக தந்தை விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது முக்தி தாமத்திற்கான பாதையை காட்டுகின்ற ஆன்மீக வழிகாட்டிகள். இதுவே அமரத்துவ பூமிக்கு செல்வதற்கான தூய்மையாகின்றீர்கள். எவ்வாறு தூய்மையற்ற சீரழிந்த ஆத்மாக்களால் அமரத்துவ பூமிக்கு செல்ல முடியும்? மக்கள் அமர்நாத்திற்கு, அதாவது அமரத்துவ பிரபு ஓர் யாத்திரை செல்கிறார்கள். ஸ்வர்க்கம் அமரத்துவ பிரபுவின் தாமம் எனவும் அழைக்கப்படுகிறது. அங்கு அமரத்துவ பிரபு மாத்திரம் வசிக்க மாட்டார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் அமரத்துவ பூமிக்கு செல்கின்றீர்கள். அமரத்துவ தாமமாகிய பரந்தாமம், அதாவது அமைதி தாமம், ஆத்மாக்களுக்கு உரியதாகும். பின்னர் நீங்கள் அமரத்துவ பூமிக்கு சென்று ஷரீரங்களை எடுக்கின்றீர்கள். யார் உங்களை உங்கள் வசிப்பிடத்திற்கு அழைத்து செல்வது? பரமாத்மாவாகிய பரம தந்தையே அங்கு ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்கின்றார். அந்த இடம் அமரத்துவ தாமம் எனவும் அழைக்கப்பட முடியும். எவ்வாறாயினும் அதற்கான சரியான பெயர் அமைதி தாமம் ஆகும். அனைவரும் அங்கே செல்ல வேண்டும். நாடகத்தின் நியதி தவிர்க்கப்பட முடியாதது. இதை மிகவும் நன்றாக உங்கள் புத்தியில் பதித்துக் கொள்ளுங்கள். அனைத்திற்கும் முதலில் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தையும் ஓர் ஆத்மா ஆவார். அவர் பரமாத்மாவாகிய பரம தந்தை என்றே அழைக்கப்படுவதுடன் அவரே எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் மாத்திரமே ஞானக்கடலும் தூய்மை கடலும் ஆவார். குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குவதற்காக அவர் இப்பொழுது உங்களுக்கு இந்த ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்வதால் உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். நினைவு செய்தல் யோகம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் குழந்தைகள், ஆகவே நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் படகு அக்கறைக்கு செல்லும். நீங்கள் இந்த நச்சு பூமியிலிருந்து சிவனின் தாமத்திற்கு சென்று பின்னர் விஷ்ணுவின் பூமிக்கு செல்வீர்கள். இங்கு இருப்பதற்காக அன்றி அங்கு செல்வதற்காகவே நாங்கள் இங்கு கற்கின்றோம். இங்கு அரசர்கள் ஆகுபவர்கள் செல்வத்தை தானம் செய்வதனாலேயே அவ்வாறு ஆகின்றார்கள். சிலர் ஏழைகளை மிக நன்றாக பராமரிக்கிறார்கள். சிலர் வைத்தியசாலைகளை கட்டுகிறார்கள்.
மற்றும் சிலர் தர்மசாலைகள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். மற்றோர் செல்வத்தை தானம் செய்கிறார்கள். குறிப்பாக சிந்துவில் மூல்சந்த் என்பவர் தானே சென்று ஏழைகளுக்கு பணத்தை தானம் செய்வது வழக்கமாகும். அவர் ஏழைகளை மிகவும் நன்றாக பராமரிப்பது வழக்கம். அவ்வாறான பல தானம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதிகாலையில் விழித்தெழுந்து காலையில் தானம் செய்வதற்கு உணவையும் எடுத்து சென்று அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். இந்நாட்களில் பெருமளவு ஏமாற்றுதல் உள்ளது. தகுதியானவர்களுக்கே தானங்கள் செய்யப்பட வேண்டும். தானங்கள் செய்கின்ற சிலருக்கு அத்தகைய விவேகமும் இருப்பதில்லை. வெளியே அமர்ந்திருந்து பிச்சை எடுப்பவர்களுக்கு தானம் செய்வது ஓர் உண்மையான தானம் அல்ல. அது அவர்களுடைய வியாபாரமாகும். ஏழைகளுக்கு தானம் செய்பவர்கள் ஒரு சிறந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் ஒரு கண்காட்சி அல்லது ஓர் அருங்காட்சியகத்தை திறக்கும் பொழுது நீங்களே சொர்க்கத்திற்கான வழிகாட்டிகள் அல்லது புதிய உலக ராஜ்யத்திற்கான வழிகாட்டிகள் என காட்டும் பெயரை எழுத வேண்டும். எவ்வாறாயினும் மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது ஒரு முட்காடாகும். சொர்க்கமே தேவர்கள் வாழ்கின்ற மலர் தோட்டம். தந்தையை நினைவு செய்வதனால் பிறவி பிறவியாக நீங்கள் தூய்மையாகின்றீர்கள் என்னும் போதை குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் நிச்சயமாக சொர்க்கம் ஸ்தாபிக்கப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புதிய உலகின் ஸ்தாபனையையும் பழைய உலகின் விநாசமும் நிச்சயமாக இடம்பெற உள்ளது. அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இதில் சந்தேகம் என்ற கேள்விக்கே இடமில்லை. உங்களுக்கு அதை பற்றிய சிறிதளவு சந்தேகமும் இருக்கக்கூடாது. அனைவரும் கூறுகிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே. அவர்கள் ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள், வந்து எங்களை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள். 5 விகாரங்களே துன்பத்தை கொண்டு வருகின்றன. அதுவே சந்தோஷதாமமான விகாரமற்ற உலகமாகும். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். சொர்க்கம் மேலே இருக்கிறது என மக்கள் எண்ணுகிறார்கள். முக்தி தாமம் மேலே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. இங்கு ஜீவன் முக்திக்காக அனைவரும் கீழே இறங்கி வர வேண்டும் என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதை மிகவும் நன்றாக கிரகித்து இந்த ஞானத்தை மாத்திரம் கடையுங்கள். வீட்டில் மாணவர்கள் தாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய பரீட்சைத்தாள்களை பற்றியும் தாங்கள் செய்ய வேண்டிய மற்ற விஷயங்கள் பற்றியும் மாத்திரமே சிந்திக்கிறார்கள். ஆகவே உங்கள் சொந்த நன்மைக்காக குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை சத்தோப்பிரதானம் ஆக்க வேண்டும். நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக தூய்மையாக வேண்டும். பின்னர் இந்த ஞானத்தை கற்பதனால் நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். ஓர் ஆத்மா கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து ஒரு சட்ட நிபுணர் ஆகின்றேன். இந்த ஆத்மாவாகிய நான் ஒரு சாதாரண மனிதனில் இருந்து ஓர் ஆளுநர் ஆகின்றேன். ஆத்மாவே ஷரீரத்துடன் அவ்வாறு ஆகின்றார். அவருடைய ஷரீரம் மரணிக்கும் பொழுது அந்த ஆத்மா மீண்டும் கற்க ஆரம்பிக்க வேண்டும். ஆத்மாக்களான நீங்களே உலக அதிபதிகள் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை மிக நன்றாக நினைவு செய்யுங்கள். தேவர்களுக்கு இதை கூற அவசியமில்லை. அவர்கள் ஏற்கனவே தூய்மையாக இருப்பதனால் அவர்கள் நினைவில் நிலைத்திருக்க வேண்டியதில்லை. அவர்கள் தங்கள் வெகுமதியை அனுபவம் செய்கிறார்கள். தந்தையை நினைவு செய்வதற்கு அவர்கள் தூய்மையற்றவர்கள் அல்ல. ஆத்மாக்களாகிய நீங்களே தூய்மையற்றவர்கள். இதனாலேயே நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் அவரை நினைவு செய்ய வேண்டியதில்லை. இது நாடகமாகும். 2 நாட்கள் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இந்நாடகம் தொடர்ந்தும் நகர்கிறது. ஒவ்வொரு பாகமும் தொடர்ந்தும் நாள் முழுவதும் வினாடிக்கு வினாடி மாறுகிறது.
அது தொடர்ந்தும் படமாக்கப்படுகிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், எதை பற்றிய இதய வழுவலையும் கொண்டிருக்க வேண்டாம். இவை இந்த ஞான விஷயங்கள். நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். ஆனால் உங்கள் எதிர்கால மேன்மையான ஆஸ்தியாக்காகவும் முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் குடும்பத்துடன் உங்கள் இல்லறத்திலும் வாழ வேண்டும். குமாரிகள் ஓர் இல்லறத்தை ஆரம்பிக்கவில்லை. ஓர் இல்லறத்தவர் என்றால் ஒரு குடும்பத்தையும் குழந்தைகள் போன்றோரையும் கொண்டிருப்பவர். தந்தை அரை குமாரிகள், குமாரிகள் ஆகிய அனைவருக்கும் கற்பிக்கின்றார். மக்கள் அரை குமாரிகள் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அரைவாசி ஷரீரத்தை மாத்திரமா கொண்டிருக்கிறார்கள். ஒரு குமாரி என்றால் தூய்மையாக இருப்பவர் எனவும், ஓர் அரை குமாரி என்றால் தூய்மை அற்றவர் ஆகிய பின்னர் தூய்மை ஆக்குபவர் எனவும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இங்கு உங்கள் ஞாபகார்த்தம் வைக்கப்பட்டுள்ளது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் அஷரீரி உலகை பற்றி அறிந்த ஆத்மாக்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறு சூரிய சந்திரவம்ச ராஜ்யங்கள் ஆட்சி செய்யப்படுகின்றன எனவும், ஏன் சத்திரியர்களை அடையாளப்படுத்துவதற்கு வில்லும் அம்பும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யுத்தம் போன்றவற்றுக்கான கேள்வியே இல்லை. அசுரர்களான அல்லது ஏதாவது திருடுதல் போன்றவற்றுக்கான கேள்வியே இல்லை. சீதையை கடத்துகின்ற அத்தகைய ராவணனும் இல்லை. ஆகவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சொர்க்கத்திற்கும் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான வழிகாட்டல்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அம்மக்கள் பௌதிக வழிகாட்டிகள், ஆனால் நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். அவர்கள் கலியுகத்து பிராமணர்கள், நாங்கள் இப்பொழுது சங்கமயுக பிராமணர்கள். நாங்கள் அனைவரிலும் அதிமேன்மையானவர்கள் ஆகுவதற்கு கற்கின்றோம். பாபா தொடர்ந்தும் பல்வேறு வழிகளில் விளங்கப்படுத்துகின்றார். இருந்தும் சிலர் ஷரீர உணர்வு உடையவர்களாகி மறந்து விடுகிறார்கள். பின்னர் தந்தையின் குழந்தையான ஓர் ஆத்மாவாக இருக்கின்ற போதை அங்கு இருப்பதில்லை. நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தொடர்ந்தும் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்கள் ஷரீர உணர்வும் துண்டிக்கப்படும். தொடர்ந்தும் உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களையே சோதியுங்கள். என்னுடைய ஷரீர உணர்வு துண்டிக்கப்பட்டு விட்டதா? நாங்கள் இப்பொழுது வீட்டிற்கு செல்கின்றோம். பின்னர் நாங்கள் உலக அதிபதிகள் ஆகுவோம். எங்கள் பாகங்கள் கதாநாயக கதாநாயகி பாகங்கள் ஆகும். கதாநாயகன் கதாநாயகி என்னும் பெயர் வெற்றியாளர் ஆகுபவர்களுக்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த நேரத்தில் வெற்றி அடைவதால் உங்களுக்கு கதாநாயகன் கதாநாயகி என்னும் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் உங்களுக்கு இப்பெயர் இருக்கவில்லை. தோற்கடிக்கப்படுபவர்கள் கதாநாயகர்கள் அல்லது கதாநாயகிகள் என அழைக்கப்படுவதில்லை. நீங்கள் இப்பொழுது கதாநாயகர்கள் கதாநாயகிகள் ஆக உள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் பாகங்கள் அதிமேன்மையானவை. சிப்பிகளுக்கும் வைரங்களுக்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. ஒருவர் மில்லியன்களை அல்லது பில்லியன்களை கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் அழிய உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தொடர்ந்தும் செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள். மற்ற அனைவரும் கடனாளிகள் ஆகின்றார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் கிரகிக்கப்பட வேண்டும். உங்கள் நம்பிக்கையை கொண்டிருங்கள். நீங்கள் இங்கு இருக்கும்பொழுது உங்கள் போதை உயர்கிறது. ஆயினும் நீங்கள் வெளியே சென்றவுடன் அது குறைவடைகிறது. நீங்கள் இங்கு கேட்கும் விஷயங்கள் இங்கேயே விட்டுச் செல்லப்படுகின்றன. தந்தை கூறுகின்றார், நீங்கள் சாதாரண மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கான கல்வியை தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது
உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இதில் ஷரீரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. உங்கள் அலுவலக வேலையின் பொழுது நினைவில் நிலைத்திருப்பதற்கு சிறிது நேரத்தை ஒதுக்க உங்களால் முடியும். இதுவும் உங்களுக்கான ஓர் வியாபாரமாகும். நீங்கள் விடுமுறை எடுத்துச் சென்று பாபாவை நினைவு செய்ய முடியும். இது பொய் கூறுவது என்றல்ல. நீங்கள் முழு நாளையும் இவ்வாறு வீணாக்கக் கூடாது. எங்கள் எதிர்காலத்திற்கான சில எண்ணங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும். பல யுக்திகள் உள்ளன. தந்தையை நினைவு செய்வதற்கு இயலுமான அளவிற்கு நேரத்தை உருவாக்குங்கள். உங்கள் ஷரீரத்திற்கான ஜீவனோபயத்திற்காக நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும். எவ்வாறு உலக அதிபதிகள் ஆகுவது என நான் உங்களுக்கு மிக சிறந்த ஆலோசனையை கொடுக்கின்றேன். குழந்தைகளாகிய நீங்களும் இந்த ஆலோசனையை மற்ற அனைவருக்கும் கொடுப்பவர்கள் ஆவீர்கள். ஆலோசகர்கள் ஆலோசனையை கொடுக்கிறார்கள். நீங்கள் ஆலோசகர்கள். இப்பிறவியில் முக்தியும் ஜீவன் முக்தியும் அடைவதற்கான பாதையை நீங்கள் அனைவருக்கும் காட்டுகின்றீர்கள். புனிதமாகவும் ராஜயோகியாகவும் இருங்கள் என நீங்கள் எழுதுவதைப் போன்று மக்கள் ஸ்லோகன்களை உருவாக்கும் பொழுது அவர்கள் அவற்றை ஒரு சுவற்றில் தொங்க விடுகிறார்கள். எவ்வாறாயினும் அதன் மூலம் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். முக்தி தாமத்திற்கான ஆஸ்தியும் உள்ளது. நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர் என அழைக்கின்றீர்கள். ஆகவே நான் வந்து தூய்மையாகுமாறு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றேன். நீங்களும் ஆலோசகர்கள். தந்தை உங்களுக்கு ஆலோசனை வழங்கி உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கும் வரை எவராலும் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. ஸ்ரீமத் என்றால் சிவ் பாபாவின் மேன்மையான வழிகாட்டல்கள். சிவ் பாபாவிடமிருந்து ஆத்மாக்கள் ஸ்ரீமத்தை பெறுகிறார்கள். பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மா என கூறப்பட்டுள்ளது. பாவ ஷரீரம் என கூறப்படுவதில்லை. ஆத்மாக்களே தங்கள் ஷரீரங்களின் மூலம் பாவம் செய்கிறார்கள். இதனாலேயே பாவ ஆத்மா என கூறப்பட்டுள்ளது. ஒரு ஷரீரமின்றி ஓர் ஆத்மாவால் பாவம் செய்யவோ அல்லது புண்ணியம் செய்யவோ முடியாது. ஆகவே இயன்ற அளவு இந்த ஞான கடலை கடையுங்கள். உங்களுக்கு நேரம் தாராளமாக உள்ளது. ஓர் ஆசிரியருக்கோ அல்லது பேராசிரியருக்கோ இக்கல்வியை அவர் நன்மையடைய கூடியவாறு பெரும் சாதுரியத்துடன் உங்களால் கற்பிக்க முடியும். அந்த பௌதிக கல்வி மூலம் நீங்கள் எதை அடைவீர்கள்? நாங்கள் உங்களுக்கு இதை கற்பிக்கின்றோம். மிக சொற்ப நாட்களே எஞ்சி உள்ளன. விநாசம் முன்னிலையில் உள்ளது. மனிதர்களுக்கு எவ்வாறு பாதையை காண்பிப்பது என்பதை குறித்து உங்களுக்குள் பெரும் உற்சாகம் இருக்க வேண்டும். ஒரு புதல்விக்கு ஒரு பரீட்சை தாள் கொடுக்கப்பட்டு அதில் கேட்கப்பட்டது, கீதையின் கடவுள் யார்? அவர் எழுதினார், கீதையின் கடவுள் சிவன். அவர் சித்தியடையவில்லை. கீதையின் கடவுள் சிவன் என கூறுவதால் தான் தந்தையின் புகழை எழுதுவதாக அவர் நம்பினார். அவரே ஞானக்கடலும் அன்பு கடலும் ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவும் இந்த ஞானத்தை பெறுகின்றார். இதையே அவர் எழுதியதால் அவர் சித்தியடையவில்லை. அவர் மேலும் அக்கல்வியை கற்கப் போவதில்லை எனவும் இந்த ஆன்மீக கல்வியில் ஈடுபடுவார் எனவும் அவர் தனது பெற்றோருக்கு கூறினார். அந்த புதல்வி முதற்தரமானவர். அதையே அவர் எழுதப்போவதாகவும் தான் சித்தியடையப் போவதில்லை எனவும் அவர் முன்னதாகவே கூறினார். எவ்வாறாயினும் உண்மையே எழுதப்பட வேண்டும். நீங்கள் முன்னேறும் போது அப்புதல்வி எழுதியதே உண்மை என அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்கள் செல்வாக்கு பரவி அவர்கள் கண்காட்சிகளுக்கு அல்லது அருங்காட்சியகத்திற்கு அழைக்கப்படும் பொழுது அவர்கள் இனம் கண்டு கொள்வதுடன் அவர் சரியாகவே எழுதினார் என்பதும் அவர்களின் புத்தியில் பிரவேசிக்கும். இங்கு பலர் வருகிறார்கள். ஆகவே அது புதியதொன்று என மக்கள் விரைவில் புரிந்து கொள்ளுமாறு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
இந்த இடத்திற்கு உரியவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் அனைவருக்கும் ஆன்மீக பாதையை காட்டுகின்றீர்கள். ஏழைகள் அதிகளவு வேதனையை அனுபவம் செய்கிறார்கள். அவர்களின் வேதனையை எவ்வாறு அகற்ற முடியும்? பெருமளவு முரண்பாடு உள்ளது. அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாகி ஒருவரை ஒருவர் கொள்கிறார்கள். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அப்பாவி தாய்மார்கள் புரிந்துணர்வின்றி உள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் கற்காதவர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் கற்காதது நல்லதே ஆகும். இதுவரை கற்றுக்கொண்டே வேதங்கள், சமய நூல்கள் அனைத்தையும் நீங்கள் மறக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுவதை கேளுங்கள். நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அஷரீரியான பரமாத்மாவாகிய பரம தந்தையை தவிர எவராலும் சத்கதியை அருள முடியாது. எவ்வாறு இந்த ஆன்மீக ஞானமற்ற மக்களால் சத்கதியை அருள முடியும்? ஒரே ஒருவரே ஞானக்கடலாகிய சத்கதியை அருள்பவர். மனிதர்கள் இதை கூறுவதில்லை. இந்த இடத்திற்கு உரியவர்கள் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். முக்கியஸ்தர் ஒருவர் வெளித்தோன்றினாலும் ஒளி பரவும். இந்த புகழும் உள்ளது. ஏழையாக இருந்த துளசிதாஸ் கூறுவதை எவரும் கேட்கவில்லை. பாபா உங்களுக்கு சேவை செய்வதற்கான பல வழிகளை காட்டுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அவற்றை பயிற்சியில் இட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. எதிர்காலத்தில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு உங்கள் வியாபாரம் போன்றவற்றை மேற்கொள்வதுடன் நினைவில் நிலைத்திருப்பதற்கான முழு முயற்சியையும் செய்யுங்கள். இந்நாடகம் தொடர்ந்தும் வினாடிக்கு வினாடி மாறுகிறது. ஆகவே நாடகத்தின் காட்சிகளை பார்க்கும் பொழுது இதய வழுவலை கொண்டிருக்காதீர்கள். 2. இந்த ஆன்மீக கல்வியை கற்று அனைவருக்கும் கற்பியுங்கள். அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கள். எவ்வாறு அனைவருக்கும் தூய்மை ஆகுவதற்கான ஆலோசனையை கூறி அவர்களுக்கு வீட்டிற்கான பாதையை காட்டுவது என்பதை குறித்து உங்களுக்குள் உற்சாகம் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் சகல உறவு முறைகளினதும் ஒத்துழைப்பை அனுபவம் செய்வதன் மூலம் நிலையான இலகுவான யோகி ஆகுவீர்களாக. உதவியை பெற்றுக்கொள்வது, அதாவது ஒவ்வொரு கணமும் தந்தையுடன் வெவ்வேறு உறவு முறைகளை அனுபவம் செய்வது என்றால் இலகு யோகம் செய்தல் என்ற அர்த்தமாகும். தந்தை எந்த நேரத்திலும் ஓர் உறவு முறையின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு கட்டுப்பட்டுள்ளார். கல்பம் முழுவதிலும் இப்பொழுது மட்டுமே உங்களிடம் சகல அனுபவங்களினதும் சுரங்கம் உள்ளது. ஆகவே சதா சகல உறவு முறைகளினதும் உதவியை பெற்றுக்கொண்டு ஒரு நிலையான இலகுவான யோகி ஆகுங்கள். ஏனென்றால் சகல உறவு முறைகளின் அனுபவத்திலும் தேறுகளிலும் தங்களை மறந்திருப்பவர்களால் இலகுவாக பழைய உலகின் சூழலுக்கு அப்பால் இருக்க முடியும். ஸ்லோகம். சகல சக்திகளாலும் நிறைந்திருப்பதே பிராமண ரூபத்தின் சிறப்பியல்பாகும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலை ஆக்குங்கள். தபஸ்யா ரூபமாக இருப்பது என்றால் உங்களின் தவத்தின் மூலமாக எங்கும் அமைதி சக்தியின் கதிர்களை பரப்புவதாகும். தவத்தின் சுரூபமே மற்றவர்களுக்கு வழங்கும் ரூபமாகும். எப்படி சூரியன் உலகத்திற்கே ஒளியையும் மற்ற அழிகின்ற பேறுகளின் அனுபவத்தையும் கொடுக்கிறதோ அப்படியே மகா தபஸ்வி ஆத்மாக்கள்
தமது சக்தி வாய்ந்த ஜுவாலாரூப நினைவினால் பேறுகளின் கதிர்களின் அனுபவத்தை வழங்குவார்கள். ஓம் சாந்தி.